ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது கரூர் மக்களை சந்திச்சதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, விஜய் ரொம்பவே பார்க்கும் பொழுது மனம் அமைதியாகவும் அந்த குற்ற உணர்வில் இருந்து வெளிவந்ததாகவும் பலரும் சொல்லியிருக்காங்க. அது அவரே சொல்லியிருக்காரு அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள், அதாவது சிஎம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய மனைவியோடு விவாகரத்து வழக்கு கோரியிருந்த நிலையில் தற்போது லண்டனுக்கு சென்று தன்னுடைய மனைவியை சந்திக்க போகிறதாக ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு போக தாங்க தெரியும். இந்த கரூர் மக்களை சந்தித்ததற்கு பிறகு அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், கரூர் மக்களை சந்திக்கும் போது அவர் பேசிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான தமிழக அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கரூர் மக்களை பார்த்திங்க அப்படின்னா 9 மாதத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது அவர் சந்தித்திருக்காரு. தேர்தல் வாக்குறுதிகளை பார்க்கும் பொழுது அவர் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைய செய்து பண்ணியிருந்தாலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலமாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். மாநாடு நடத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பண்ணும்போது கரூர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அவர் மாநாடு நடத்த இருந்தார். அந்த மாநாடில் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசலில் பார்க்கும் பொழுது 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் அப்படிங்கிறது ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்க்கும் பொழுது அந்த 41 குடும்பங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்போவே சிஎம் அவர்கள் 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பங்களை சார்ந்த குழந்தைகளுக்கு கல்வியை பற்றிய அந்த செலவுகளையும் நானே ஏற்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தற்போது அவர் சிஎம்மாக முதலமைச்சராக பதவி ஏற்றதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அவர் அந்த 41 குடும்பங்களை சேர்ந்த ஒருவருக்கு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருவருக்கு அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு அரசு பணி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கான பணி ஆணையையும் அவர் பிறப்பித்திருக்காரு. இது கூடிய விரைவில் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்பு குறித்து முதலமைச்சர் விஜய் கரூரில் ஒரு எச்சரிக்கையும் விடுத்த சில மணி நேரங்களில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்கிய சர்வேயர் ராமர் செல்வம் லஞ்ச ஒழிப்பு துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக மாற்ற ரூபாய் 10 லட்சம் கேட்டதாக மாடசாமி அளித்த புகாரின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ரசாயனம் தடவிய நோட்டுகளை பெறும்போது அவர் கையும் களவுமாக பிடிபட்டிருக்காரு. அரசு ஊழியர்கள் பொதுமக்களை அலகடிக்க கூடாது அப்படின்னு முதல்வர் ஸ்ட்ராங்காக பேசியிருந்த நிலையில் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்ட சர்வேயர் நீதிமன்ற காவல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. தலைமையின் உத்தரவு அடிமட்டம் வரைக்கும் பாய தொடங்கிவிட்டதாக முதல்வரின் எச்சரிக்கை பிறகு நடந்த இந்த கைது நடவடிக்கை மக்கள் மத்தியில் விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கரூரில் பார்த்திங்க அப்படின்னா அவர் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்த்திங்க அப்படின்னா அவர் நேரில் சந்தித்து ஆறுதலையும் கூறியிருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாங்க. ஏன்னா அவர் ரொம்பவே மன உளைச்சலில் பிரச்சாரத்தின் போது இருந்தார். இந்த விஷயம் அவர் ரொம்பவே வாட்டி வதச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 9 மாதங்களுக்கு பிறகு கரூரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களை பொதுவாக பகிர்ந்து பேசியிருந்தார். அதில் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சென்று சந்தித்து பேசியதோடு மட்டும் இல்லாமல் ஆறுதல் கூறி பணியாணை வழங்கப்படும் அப்படின்னு நிறைய விஷயங்களையும் அவர் சொல்லியிருந்ததாக கூறப்படுகிறதுங்க. இதை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவர் தன்னுடைய மனைவியை சந்திப்பதற்காக லண்டனுக்கு போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் கசிந்திருந்தது. இந்த தகவல் அப்படிங்கிறது சமூக வலைதள
வலைதளங்களில் வேகமாக பரவி வந்தாலும் இது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தரப்பில் வந்து கூறப்படலை. இது வந்து மறைமுகமான சந்திப்பாக இருக்குமா அல்லது வந்து நேரடியான பகிரங்கமான ஒரு சந்திப்பாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்க்கும் பொழுது அவருடைய குடும்பத்தில் வந்து இந்த விவாகரத்து வழக்கு, விவாகரத்து பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து தலை தூக்கி ஆரம்பிச்சிருக்கு. பிரச்சனைகள் வந்து இந்த விஷயத்தில் அதிகமாக வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்திருக்கக்கூடிய நிலையில் விஜய் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வாழ்வாரா இல்லை பிரிவாரா, இந்த விவாகரத்தில் இருவருக்குமே வந்து விவாகரத்து வந்து வழங்கப்படுமா அப்படின்ற நிறைய கேள்விகள் எழப்பட்டிருக்கிறது. இருவருமே பார்த்திங்க அப்படின்னா நேரில் ஆஜராகாத நிலையில் செப்டம்பர் இதற்கான வழக்கு வந்து தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பார்த்திங்க அப்படின்னா அவருடைய தாயாரான ஷோபா, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தாயாரான ஷோபா இருதரப்பில் இருந்தும் வந்து பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க. விஜய் தன்னுடைய மகனான விஜய்கிட்டையும் பேசியிருக்காங்க. அதே மாதிரி மருமகளான சங்கீதாவுக்கிட்டேயும் வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க. இதை அடுத்து ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படும் அப்படின்னு சமீப காலத்தில் வந்து சில நாட்களுக்கு முன்பு நம்ம செய்திகளை வந்து பார்த்துருந்தோம். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இருதரப்புலையும் ஷோபா அவர்கள் சொல்லியிருந்தாலும் சிஎம் விஜய் அவர்களும் சரி, சங்கீதா தரப்பில் இருந்தும் சரி, இந்த விஷயமாக வந்து எந்தவித அதிகார தகவலையும் வந்து இருவருமே தெரிவிக்கலை. நாங்கள் இருவரும் ஒன்று சேர போகிறோம், இந்த விவாகரத்து வழக்கை வந்து நாங்கள் விட போகிறோம் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லலை. பட் இருந்தாலும் வந்து இவர்கள் இருவரும் தரப்பில் இருந்தும் வக்கீல்கள் மட்டுமே வந்து கோர்ட்லேயும் வந்து ஆஜராகிறாங்க. அவங்களுடைய மகனான ஜெய்சன் சஞ்சய் ஆகட்டும், திவ்யாவாகட்டும், அவங்களுடைய மகளான திவ்யாவாகட்டும், இருவருமே இணைந்து வாழணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை தந்தைகிட்டையும் தாயிடமும் வந்து விடுத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வந்து குழந்தைகளுக்காக ஒன்றிணைவார்களா அப்படின்ற கேள்வி வந்து ஒருபுறம் எழுப்பப்பட்டு இருந்தாலும் பார்க்கும் பொழுது இந்த விவகாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இருவரு தரப்பில் இருந்தும் எந்தவித பதிலும் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியாகலை அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறமோ நடிகை த்ரிஷா அவர்கள் திருமணம் செய்து கொள்ள போறாரு விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு தகவல் வந்து புதாகரமாக பேச தொடங்கியது. இப்போ இன்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் வந்து இடையில நட்பு ரீதியிலாகவோ அல்லது திருமண பந்தம் ரீதியிலாகவோ தொடர்பு இருப்பதாக பார்த்தீங்க அப்படின்னா பல ஊடகங்களில் நாம் செய்திகள் வெளிவருவதை பார்த்துருக்குறோம். இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா அவங்க உண்மை அப்படின்னு நம்பக்கூடிய அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பல பொது நிகழ்வுகளில் அவங்க கலந்து கொண்டிருந்தாங்க. சமீபத்தில் அவருடைய விஜயம் அவர்களுடைய பிறந்த நாளில் கூட இரவு 12 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா த்ரிஷாவுடன் கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படங்களை வந்து ஒரு நாளுக்கு பிறகு த்ரிஷா அவர்கள் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாவில் வந்து பதிவிட்டிருந்தாங்க. அந்த புகைப்படங்கள் ரொம்பவே வைரல் ஆச்சு. மீண்டும் இவர்களுக்கு இடையில் வந்து திருமண பந்தம் உருவாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழப்பட்டு இருந்தாலும் தற்போது விஜய் அவர்கள் தன்னுடைய மனைவியான சங்கீதாவை சென்று லண்டனில் சந்திக்கக்கூடிய அந்த செய்தி அப்படிங்கிறத வந்து அவர் வந்து மறைமுகமாக செய்கிறாரா அல்லது வந்து நேரடியாக செய்ய போகிறாரா அப்படிங்கிறதும் தெரியல. இது குறித்த எந்த ஒரு அதிகார தகவலும் வெளியாகலை அப்படின்னாலும் இது குறித்த விஷயங்கள் தற்போது இணையத்தில் வந்து வேகமாக பரவி வந்துட்டுருக்கு. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.